என் கண்களையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் காரணம் அந்த சமூகத்தில் பிரீதியாக இருப்பதாக. வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். முதலாவதாக ஆயர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சங்கீதம் ஒரு அதிகாரம் தான் இருக்குது, மற்றவங்க 10, 15. இவர் என்ன நினச்சாருன்னு தெரியல, 150 சங்கீதம். எங்கள் அம்மா எது கொடுத்தாலும் தாங்குவாங்கன்னு நினச்சி கொடுத்தாருன்னு தெரியல. ஆனாலும் இது சங்கீதம் பார்க்கும்போது நம்ம அது பெரிய ஆழ்கடல். அதுவும் மற்ற எல்லா சங்கீதத்தை பார்க்கும்போது இது மற்ற அதிகாரங்களை பார்க்கும்போது இந்த சங்கீதம் 150 அதிகாரங்கள் கடல் போன்ற பொருள் உள்ளது. ஆனால் நான் இந்த சில நிமிடங்களில் ஒரு சில சொட்டு அது மட்டும்தான் நான் சொல்ல விருப்பப்படுகிறேன். ஏன்னா கருத்து கலைஞர் இருக்கிறாங்க, அவருக்கு முன்னாடி நான் ரொம்ப மட்டும்தான் இருந்தாலும் என்னால் முடிஞ்ச கருத்துக்களை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். சங்கீதம் என்று எடுத்துக்கொண்டால் இது சங்கீதம் எப்படி எதனோடு ஒப்பிடலாம் அப்படின்னு சொன்னோம்னா, கண்ணிடை ஏறிய சுளையும் மூன்றல் கடலிடை ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சி பாகிடை ஏறிய சுவையும் நனிப்பசு கொடியும் பாலும் தென்னை நல்கிய குளிர் இளநீரும். இது பார்த்தீங்கன்னா கவிஞர் பாரதிதாசன் தமிழுக்கு புரியது. நம்ம ஏன் எடுத்து இதை சங்கீதத்துக்கு கொடுக்கலாம் அப்படின்னு நான் நினச்சி இதை எடுத்து, அதாவது எல்லாமே சுவை முடிந்தது. பார்த்தீங்கன்னா தேன், பலாசுளை, கரும்பு சாறு, தேன், பாகு, பால், அது மட்டும் இல்லை தென்னை நல்கிய குளிர் இளநீர். இந்த சங்கீதத்துக்கு இதையெல்லாம் நாம் பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டின் புத்தகம் சங்கீதத்தில் 150 அதிகாரங்களை கொண்டது. சங்கீதம் எழுதப்பட்ட காலம் 10 5 நூற்றாண்டுகள். எழுதியவர் தாவீதும் மற்றவர்களும். சங்கீத புத்தகத்தின் ஒட்டுமொத்த வடிவமைப்பு சங்கீதம் 1-2 சங்கீதங்களின் முக்கிய கருப்பொருளுக்கான அறிமுகம். சங்கீதம் 3 41 வரை உடன்படிக்கை விசுவாசத்தின் அடித்தளம். சங்கீதம் 42 72 வரை மேசியாவின் ராஜ்யத்திற்கான நம்பிக்கை. சங்கீதம் 73 89 வரை நாடு கடத்தலுக்கு பிறகு மேசியாவிற்கான நம்பிக்கை. சங்கீதம் 90 106 இஸ்ரவேலின் கடவுள் அனைத்து படைப்புகளின் ராஜாவாக. சங்கீதம் 107 150 ஆரோகண பாடல்களும் துதி பாடல்களும். இந்த ஆரோகணம்னா என்ன? ஆரோகணம் சுரங்கள் கீழிருந்து மேல் நோக்கி போகும். ஆரோகணம் சுரங்கள் கீழிருந்து மேல் நோக்கி போகும். சா ரி கா மா பா த நீ சா. அதாவது அவரோகணம் மேலிருந்து கீழே வருது. சா நீ த பா மா த ரீ சா. அடுத்தது இந்த சங்கீதம் பார்த்தீங்கன்னா எபிரேய மொழியில் தெஹிலியம். எபிரேய மொழியில் தெஹிலியம், இதன் பொருள் துதிகள். கிரேக்க மொழியில் சாமம். கிரேக்க மொழியில் சாமம், இதன் பொருள் கம்பி பாக்கிய இசையுடன் சேர்ந்து பாடப்பட்ட பாடல்கள். இந்த கிரேக்க மொழியிலிருந்து தான் சாம்ஸ் என்ற ஆங்கில தலைப்பு பெறப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. பண்டைய இஸ்ரேலின் தெய்வ வழிபாட்டில் இசை முக்கிய பங்கு வகித்தது. இந்த சங்கீத பாடல் வரிகளில் ஓசை எடுத்து வரும், எருகையும் மோனையும் ஒன்றி வரும், ஓசை தாளம் அமைத்து எழுதப்பட்டது. இந்த எதுகை மோனை என்றால் என்ன அப்படின்னா, ஒரே நிமிஷத்தில் அழைக்கிறாங்க. முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை. முதல் எழுத்துனா முதல் வரியில் இருக்கிற முதல் எழுத்தும், இரண்டாவது வரியில் இருக்கிற முதல் எழுத்தும். வயலிடை புகுந்தாய் வளைந்து செல் காண்கிறார். இந்த
இந்த வயலிடையில் இருக்கிறப்பா வளைந்து செல் ஆக இந்த 2 எழுத்து ஒன்றிகள் தான் போகணும். எதுகைனா என்னன்னா 2வது எழுத்து, ஒரு வரியில் இருக்கக்கூடிய 2வது எழுத்து. புறம் என்றும் உறவு என்றும் முன்னாடியில் அப்படின்னா அது வந்து என்ன சொல்றாங்கன்னா ஏற்றத்துக்கு வர அடுத்தது உறவு என்றும் கூறப்படுகிறது. இந்த சங்கீதம் எடுத்துக்கிட்டீங்கன்னா 3 இணை அமைப்புகளை கொண்டு என்ன அமைப்புகள்னா ஒத்த கருத்து, எதிர்கருத்து, நிறைவினை. ஒத்த கருத்தினை அப்படின்னு சொல்லும்போது முதல் வரியில் கூறப்பட்டது அடுத்த வரியிலும் கூறப்படுவது ஒத்த கருத்து, ஒரே மாதிரி. அடுத்தது எதிர்கருத்தினை. எதிர்கருத்தினைனா முதல் வரியில் கூறப்பட்டதுக்கு எதிராக அடுத்த வரி இருக்கும், அதுதான் எதிர்வினை. அடுத்தது நிறைவினை. நிறைவினைனா என்ன? முதல் வரியில் கூறப்பட்ட கருத்து அடுத்த வரியில பூர்த்தி செய்யப்படும். முதல் வரியில அப்படியே விட்டுருவாங்க, அடுத்த வரி சொல்லும் போது அது பூர்த்தி செய்யப்படும். இதுதான் இது நிறைவினை. இந்த 3 வகை அமைப்புகளும் சங்கீதங்களுக்கு அழகு செய்கின்றன. இதில் மிக பழமையான சங்கீதம் சொன்னால் மோசே எழுதிய 90ஆம் சங்கீதம். ஆண்டவரே தேவரே தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர். இது அவருக்கு மட்டும் இல்லை, நமக்கும் தான். நமக்கு எத்தனை தலைமுறை தெரியும்? தாத்தா பாட்டி, அம்மா அப்பா, நாம, நம்ம பிள்ளைகள், நம்ம பிள்ளைகளின் பிள்ளைகள், ஏறக்குறைய 5 தலைமுறையாக ஆண்டவர் நம்மளை இம்மட்டமாக வழி நடத்தி வருகிறார். அவருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அதிகமான வசனங்களை உடையது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சுதா 119ஆம் சங்கீதம். இந்த சங்கீதத்துல எத்தனை வசனங்கள் இருக்குன்னா 176 வசனங்கள் உள்ளன. இந்த 176 வசனங்கள் முடிச்சுட்டு இந்த சங்கீதம் பார்த்தீங்கன்னா 150 அதிகாரங்கள் இருக்குல்ல, அதுல யார் யார் எப்படி எழுதினாங்க, எத்தனை எழுதினாங்க அப்படின்னா நம்ம தாவீது எழுதியது பார்த்தீங்கன்னா 73 சங்கீதங்கள். தாவீது எழுதியது 73 சங்கீதங்கள். ஆசாப் எழுதியது 12 சங்கீதங்கள். கோராகின் புத்திரர் எழுதியது 10 சங்கீதங்கள். ஏமான் 1 சங்கீதம். ஏகான் 1 சங்கீதம். சாலமன் எழுதியது 2 சங்கீதம். ஏமான் 1 சங்கீதம். ஏகான் 1 சங்கீதம். மோசே 1 சங்கீதம். இது பார்த்தீங்கன்னா இதனுடைய கூடுதல் பார்த்தீங்கன்னா எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா 100 தான் வரும். 100 சங்கீதம் நான் சொல்றேன். அப்போ 50 சங்கீதம் நம்ம புத்தகத்தில் இருந்தாலும் அதனுடைய ஆசிரியர் பெயர் தெரியாது. சங்கீதம் எப்படி எழுதப்பட்டது? சங்கீதம் ஆவியால் ஏவப்பட்ட ஜபங்களும் துதிகளும். பொதுவாக கூறினால் மனித இருதயத்தில் உள்ளான ஆழமான ஜபம், நம்பிக்கை, அன்பு, துதி, நன்றி கூறுதல், நெருக்கத்திற்கான ஒரு வாஞ்சை முதலியவற்றை வெளிப்படுத்துகின்றது. அதே நேரத்தில் அதையும் ஆழ்ந்த மனக்கவலை, பயம், ஏக்கம், அவமானம், தாழ்மை, விடுதலை, குணமாக்குதல், ஞானத்தை நிலைநாட்டுதல் போன்ற வேண்டுதல்களால் நிறைக்கப்பட்டது. 150 சங்கீதங்களும் தேவனை பற்றிய வெளிப்பாடு. அதுல எப்படி இருக்குது அப்படின்னா சிருஷ்டிப்பு, அவர் நம்மை படைத்தது, உலகத்தை படைத்தது, மனித இனம், ரட்சிப்பு, பாவம், பொல்லாப்பு, நியாயம், நீதி, ஆராதனை, துதி, ஜபம், ஞான தீர்ப்பு போன்ற தலைப்புகளில் உள்ளது. அது மட்டும் இல்லை, நம்ம தேவனை எப்படியெல்லாம் அழைக்கிறோம்? கோட்டை, கண்மன், கேடகம், மேய்ப்பர், போர் வீரர், சிருஷ்டிகர்த்தர், அரசாளுகிறவர், குணமாக்குகிறவர், அதே நேரத்தில் வழி வாங்குகிறவர், அன்பு, கோபம், மனதுருக்கத்தை வெளிப்படுத்துகிறவர், எங்கும் வியாபித்திருக்கிறவர், எல்லாம் அறிந்திருக்கிறவர் என்று பறைசாற்றுகிறது. அவரே கண்மணி, ஆடுகள், பரிசுத்தவான்கள், உத்தமர்கள், நீதிமான்கள் என்றும் கூறப்பட்டு இருக்கின்றது. இந்த வசனங்கள் இந்த அதிகாரத்தில் எனக்கு மிகவும் பிடிச்ச வசனம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு நாட்களில் சில வருடங்களுக்கு முன்பாக அப்படின்னு சொல்லும்போது இந்த 139ஆம் சங்கீதம். நான் ஆசிரியர் பயிற்சி பள்ளிக்காக ஆசிரியர் பயிற்சி எடுக்கிறதுக்காக ராணிப்பேட்டையில் போய் சேர்க்கும் பொழுது அங்கே இடம் புதுசு,
அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர் புதுசு, கூட படிக்கக்கூடிய மாணவிகள் புதுசு, எல்லாமே புதுசு. ஒரே பயம். இங்கே அப்பா அம்மா உடன் பிறந்தவங்க, நம்ம ஊர் எல்லாத்தையும் விட்டு அங்கே போகும்போது ரொம்ப பயமாக இருந்துச்சு, அழுகையாகவும் வந்துச்சு. அந்த நேரத்தில் பகலெல்லாம் நான் இருந்துட்டேன். அந்த இரவு நேரம் மிகுந்த பயத்தை எனக்கு கொடுக்கக்கூடியதாக இருந்துச்சு. யாருமே இல்லை, நமக்கு தெரிஞ்சவங்க யாருமே இல்லை. அந்த நேரத்தில் எனக்கு இந்த 139ஆம் சங்கீதம் நினைவு வந்தது. இது ஏன் வந்துச்சுன்னா, அம்மாவோட சித்தியோட சித்தப்பா 2 பேருமே மிலிட்ரியில் இருந்தாங்க. அவங்க லெப்டினன்ட் கர்னலாக இருந்தாங்க. அவங்க கையில் ஒரு துப்பாக்கியோடவே இருப்பாங்க. நாங்கள் சின்ன இருக்கும்போது அப்போ அந்த சித்தி அந்த ஆண்டி சொன்னாங்க, உங்கள் சித்தப்பா இந்த 139ஆம் சங்கீதம் தான் படிப்பாங்க. அது கேட்கும்போது எனக்கு 3ஆம் வகுப்பு படிக்கிறேன். ஆனால் இடையிலெல்லாம் எனக்கு அது ஞாபகமே வரல. அது மட்டும் இல்லை, அந்த பைபிள் அவர் பட்டு துணியால் சுற்றி வச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லும்போது, அந்த போர்க்களத்தில் அவருக்கு உதவி செய்த இந்த வசனம், இந்த அதிகாரம் 139ஆம் வசனம், அது தினமும் நான் இரவு நேரத்தில் படிச்சுட்டு சுற்றி சிலுவை போட்டு படுவேன். அப்போ எங்கள் கூட இருந்த படிக்கிற பசங்க சொல்லுவாங்க, இந்த பக்கம் விட்டுட்டு பாரு சிலுவை, இந்த பக்கம் அவன் படியா எல்லாம் உள்ள வந்துட போகுதுன்னு எண்ணி பண்ணுவாங்க. அந்த 139ஆம் சங்கீதத்தை பற்றி ஒரு சில வார்த்தைகள் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். தாவீது எழுதிய விசேஷமான சங்கீதங்களில் இதுவும் ஒன்று. இதில் 24 வசனங்கள் உள்ளன. இந்த சங்கீதம் தேவனுடைய மகத்துவத்தையும், தேவனுடைய அளவில்லா அறிவையும், சத்துவத்தையும், ஞானத்தையும், ஆச்சரியமான அவரின் கிரியைகளையும் அழகாய் விளக்குகின்றது. இது 3 பிரிவுன்னு சொல்லும்போது, முதலாவது சர்வ ஞானி. அவர் சர்வ ஞானியை குறித்து சொல்கிறார். சர்வ ஞானியான தேவனை குறித்து 1ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரை கூறுகிறார். இரண்டாவதாக, அவர் எல்லா இடத்திலும் வியாபித்திருக்கிறார். 7ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரை. உலகத்தால் கூறுவது போல தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார். சிருஷ்டிகர். 3ஆவதாக, தேவன் சர்வ வல்லவர், சர்வ சிருஷ்டிகர் என்பதை 13 முதல் 24 கூறுகின்றது. முதலாவதாக சர்வ ஞானி. கர்த்தாவே, என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன். ஆண்டவர் இந்த உலகத்தில் கோடிக்கணக்கான மக்களை படைத்திருக்கிறார். ஆனால் ஒவ்வொரு மனிதனிலும் ஆண்டவர் எவ்வளவு அக்கறை உடையவராக இருக்கிறார் என்பதை மிகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் விளக்குகிறது. அவர் உங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். கர்த்தர் உங்களை சோதித்து பார்த்து, நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதையும், உங்கள் பலம் என்ன, பலவீனம் என்ன, உங்கள் திறமை என்ன, உங்கள் சத்துவம் என்ன, உங்களால் எது முடியும், எது முடியாது, நீங்கள் எப்படிப்பட்ட நபர், எப்படிப்பட்ட குணாதிசயங்களை பெற்றவர். அது மட்டும் இல்லை, சோதித்து சோதித்து அறிந்து வைத்திருக்கிறார். இது அவரின் சர்வ ஞானத்தை குறிக்கிறது. அது மட்டும் இல்லை, உன் உட்காருதலையும் எழுந்திருத்தலையும் அறிந்திருக்கிறேன். அவர் தாவீது ராஜா சொல்றாரு, என் உட்காருதலையும் என் எழுந்திருத்தலையும் அறிந்திருக்கிறேன், என் நினைவுகளை தூரத்தில் இருந்து அறிகிறேன். என்னுடைய ஒவ்வொரு அசைவும் நமக்கு தெரியும். இது நமக்கு அதிகமான நம்பிக்கையை கொடுக்கின்றது. வேதனையோடு அமர்ந்திருப்பது தெரியும், விசனத்தோடு நடப்பது தெரியும், வியாதியோடு படுத்திருப்பதும் தெரியும் என்று நினைவுகளை, அது மட்டும் இல்லை, சொல்றாரு தாவீது ராஜா, என் நினைவுகளை தூரத்தில் இருந்து அறிகிறேன், என் நினைவுகளை தூரத்தில் இருந்து அறிகிறேன் என்று சொல்கிறார். அதாவது தாவீது பார்த்தீங்கன்னா எருசலேமில் இருந்த நாட்களும் உண்டு, அதே நேரத்தில் வனாந்தரத்தில் அலைந்து திரிந்த நாட்களும் உண்டு, குகையில் இருந்த நாட்களும் உண்டு, மலைகளில் இருந்த நாட்களும் உண்டு, பள்ளத்தாக்கில் இருந்த நாட்களும் உண்டு. நான் எங்கு இருந்தாலும் நீர் என்னை, என் நினைவுகளை தூரத்தில் இருந்து அறிகிறேன். இப்போ அந்த கேமராலாம் கூட வச்சிருக்காங்க, பார்த்தா நம்மள தெரியும், நம்ம என்ன ஆடை விட்டுருக்கிறோம், நம்ம என்ன பேசுவோம் எல்லாம் தெரியும். ஆனால் அதை விட ஆண்டவர் வச்சிருக்கிறது கேமரா. நீ உள்ளத்துல என்ன நினைக்கிற, உன் நினைவுகளில் நான் அதிகமாக நினைக்கிற உன்னை
அது மட்டும் இல்லை, முற்புறத்திலும் பின்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உன் கரத்தை என் மேல் வைக்கிறேன். பயந்திருக்கும் போது முன்னாடி பக்கமும் பின்னாடி பக்கமும் நெருக்கி உன் கரத்தை என் மேல் வைக்கிறேன். அது எப்படி இருக்கிறது? இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியம், எனக்கு எட்டாத உயரமாய் இருக்கிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, தேவன் கண்மலை, தேவன் சர்வ வியாபி. எரேமியா 23:23. நான் சமீபத்திற்கு மாத்திரமா தேவன், அவர் தூரத்திற்கும் தேவன் என்று சொல்லி இருக்கிறது. நான் சமீபத்துக்கும் மாத்திரம் தேவன், நான் தூரத்திற்கும் தேவன் என்று சொல்லியிருக்கிறான். ஆமோஸ் 9:2. நான் பாதாளத்தில் மறைவில் இருந்தாலும் தேவன் அங்கே இருக்கிறார். அவருக்கு மறைவான இருந்தால் தேவன் அங்கே இருக்கிறார். அது மட்டும் இல்ல, யோனா கப்பலின் அடித்தட்டில் தன்னை ஒழித்துக் கொண்டார். அவர் நினைத்தார் தேவனுக்கு மறைவாக இருக்கிறது. ஆனாலும் தேவன் அவரை பிடித்து கொண்டு வந்தார். 1 ராஜாக்கள் 19:9. கெபிக்குள் ஒளிந்திருந்த அந்த தீர்க்கனை ஆண்டவர் பார்த்தார். எபிரேயர் 4:13. அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமே இல்லை என்று கூறுகிறார். அதே நேரத்தில் காடுகளில் எவ்வளவோ இருக்கு. நம்ம கோடிக்கணக்கான மக்களை படித்தாலும் அந்த காடுகளில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய குருவியை கொடுத்தார் போஷிக்கும் தேவன் நம்மை போஷிக்க மாட்டாரா? அதே நேரத்தில் இரவு என்னை சுற்றி சூழ்ந்து கொண்டாலும் எனக்கு பகலாய் இருப்பார். யாரு? நம்முடைய தேவன். வெளிச்சமாக இருக்கும் தேவன். இருள் என்னை சூழ்ந்து கொண்டாலும் இரவு என்னை சுற்றி வெளிச்சமாக இருக்கும். வெளிச்சம் என்ற தேவன் நம்மளை சுற்றி இருப்பார் என்றார். தேவன் நம்மோடு இருந்தால் உங்களை எந்த இருளும் மூட முடியாது, எந்த இருளும் உங்களை கவிழ்க்க முடியாது, எந்த இருளும் உங்கள் குடும்பத்தை அழிக்க முடியாது. 139 சங்கீதத்தில் 24 வசனம். வேதனை உண்டாக்கும் வழி இடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்ன அருமையான சொல்லும். இந்த பூமியிலே என்னை உருவாக்கி ஞானமாய் நடத்தி என்னை ஆதரித்து அன்பு காட்டி நடத்தின தேவனே, பூமியோடு என் வாழ்க்கை முடிந்துவிடக்கூடாது தேவனே, என்னை நித்திய வழியிலே நடத்தும், நித்திய பாதையில் நடத்தும் என்று இதுவரை நாம் கேட்டிருப்போமா? என்னை நித்திய வழியிலே நடத்தி நித்திய வாழ்விற்கு எடுத்து செல்லும், மோட்சத்திற்கு எடுத்து செல்லும். ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரை எங்களிடம் குற்றம் குறைகள் இருந்தால் அதை எங்களுக்கு மன்னித்து எங்களை நித்திய ராஜ்யத்திற்குள் கொண்டு செல்லும் என்று நாம் கேட்கும்போது சங்கீதக்காரன் கிடைத்த ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கும். அது தாயானவர் பெற்றெடுத்த தாய் அந்த குழந்தையை ஒரே ஒரு நாள் காத்திருக்கு. ஒரு புலவர் சொல்றாரு, 7 உலகத்தையும் கொடுத்து உலகத்திலே விலை உயர்ந்த பொருட்கள் அனைத்தையும் நாம் கொடுத்தா கூட அம்மா நம்ம குழந்தையா இருக்கும் போது ஒரே நாள் பார்த்தாங்க, அதுக்கு ஈடு இணை எதுவுமே இல்லை. ஆனால் நம் தேவன் கருவிலிருந்து, தாயின் கருவிலிருந்து உருவாக்கி நம்மை பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கி நமக்கு எல்லாவற்றையும் கொடுத்த தேவன், நமக்கு நல்ல தாய் தந்தையை கொடுத்தவர், உடன்பிறப்புகளை கொடுத்தவர், கணவரை கொடுத்தவர், பிள்ளைகளை கொடுத்தவர், எல்லாவற்றையும் கொடுத்தவர், நமக்கு கல்வி கொடுத்தவர், நமக்கு செல்வம் கொடுத்தவர், நம்ம உலகத்தில் மதிப்பும் மரியாதையும் கொடுக்கக்கூடிய எல்லாவற்றையும் கொடுத்த தேவனுக்கு நாம் எண்ணத்தை கொடுப்போம், நம் உள்ளத்தை தான் கொடுப்போம். அது நமக்கு சுத்தமான இதயத்தை ஆண்டவரிடம் நாம் உட்படுத்துவோம். அது அப்படி செய்யும்போது நமக்கு எல்லா வித ஆசீர்வாதமும் கிடைக்கும். அதே நேரத்தில் நம்ம ஜெபம் பண்ணும்போது எப்படி பார்க்கணும்? ஒரு சின்ன ஒரு இது கடுகு உள்ளம்னா எப்படி? நான் நல்லா இருக்கணும், என் வீட்டுக்காரர் நல்லா இருக்கணும், என் பிள்ளை நல்லா இருக்கணும். கடுகு உள்ளம் கொண்டவர்கள், தூரை உள்ளம் கொண்டவர்கள், அவருடைய ஜெபம் எப்படி இருக்கும்? நான் நல்லா இருக்கணும், எங்கள் உற்சார் உறவினர் நல்லா இருக்கணும், எங்கள் ஊர் மக்கள் நல்லா இருக்கணும். மாப்பீச்சி உள்ளம் உள்ளவர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், அவங்க நம்ம ஊர் ஜனம், நம்ம நாடு இந்திய நாடு, நம்ம நாடு நல்லா இருக்கணும், போர் இல்லாமல் இருக்கணும். ஆனால் அந்த தாய் உள்ளம் ஒன்று இருக்குது இல்லைங்களா, உலக மக்கள் அனைவரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நாம நினைக்கணும். அவர்களுக்காக நாம ஜெபம் செய்யணும். அதை தான் ஆண்டவர் அனைத்தினமும் நம்மை கேட்கிறார். எனவே இந்த
இந்த எத்தனை மதமான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள, நாம் உள்ளத்தை தூய்மைப்படுத்திக் கொள்ள இந்த தவக்காலத்தை அவர் ஆயர் சொல்வது வரை தவக்காலம் அல்ல, இது நமக்கு கொடுத்த ஒரு அவகாசத்தின் காலம். தவக்காலம் அல்ல, இது நமக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு காலம். போன்னு விடுவாரு, நீ எவ்வளோ தூரம் போறியோ, ஆனால் அவன் பிடிச்சி நிறுத்தினாங்க, அதுக்கு மேலே நம்மளால் போட முடியாது. அதனால் இருக்கிற காலத்தை நம்ம பிரயோஜனப்படுத்தினோம், அதை நம்ம செம்மையாக எடுத்த ஆண்டவர் உதவி செய்வார்கள். நான் ஜெபம். ஆண்டவரை, இந்த வார்த்தையை கேட்ட அனைவருக்கும் நான் நன்றி சொல்கிறேன். நீ சர்வ ஞானியாய், சர்வ வியாபியாய், சர்வ சிருஷ்டிகராய் இருப்பதற்கு நன்றி. எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும், இருளை வெளிச்சமாக மாற்றும். உங்களிடம் எங்கள் இருதயத்தை தூய்மையான இருதயத்தை ஒப்படைக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். உள்ளடக்கிய கொடுத்தாங்க உமாவுடைய வார்த்தைகளை உச்சரிப்போடு கவிதை நயத்தோடு இந்த நூலில் இருக்கிற இறையில் ஆழத்தில் அழகாக எடுத்து சொன்னார். ஆசிரியர்கள் சகோதரர் அவர்களுக்கு வந்திருக்கிறார், தோடு வந்திருக்கிறார். அவருடைய வார்த்தை சங்கீதம் திருமறையின் பாடல், சங்கீதம் திருமறையின் கீர்த்தனை, சங்கீதம் திருமறையின் வழிபாட்டு, சங்கீதம் நன்றி செலுத்துதல், துதி செலுத்துதல், புகழ்ந்து பாடுதல், போற்றி பாடுதல் என்பதற்கான ஒரு துணிப்புள்ளோம். சங்கீதம் கடவுளும் மனிதனும் உறவாடுகின்றோம். சங்கீதம் நம்மையும் கடவுளையும் ஒருங்கே இணைக்கின்ற பாலத்தின் நூல். சங்கீதம் நம் பாவத்தை அந்த பாலத்தின் மீது ஏற்றி பரிசுத்தத்திற்கு ஒப்படைத்துவிட்டு அவர் பரிசுத்தத்தை பெற்றுக்கொண்டு நாம் வாழும் உலகத்தை கடந்து வந்து வாழக்கூடிய ஒரு நூல். இத்தனை யாரும் நான் இந்த சங்கீதம் திருமறையில் தவிர்க்க முடியாத ஒன்றும். இதை தவிர்த்து விட்டு வழிபாட்டை, இதை தவிர்த்து விட்டு இறைவர்களை, இதை தவிர்த்து விட்டு பாவ மன்னிப்பு பெற்று பரிசுத்தம் பெற்று வாழ்வது என்கின்ற நிலைகளெல்லாம் நம்மால் நினைத்து கூட பார்க்க முடியாது. ஒரு தனி மனிதனாக இருந்தால், ஒரு குழுவாக இருந்தால், ஒரு கோத்திரமாக இருந்தால், ஒரு அரசனாக இருந்தால், அல்லது தலைமைத்துவத்த பண்பில் இருந்தால், அல்லது சமைக்கப்பட்ட பாடகர் குழுவினரினுடைய தலைமை நிலையில் இருந்த போராளியுடைய பிள்ளைகளுடைய சந்ததியுடைய பாடல்களாக இருந்தால், சங்கீதம் இது போன்ற எல்லா விதமான உறவுகளையும் இறைவனோடு ஒருங்கிணைக்கின்ற ஒரு நூல்தான் சங்கீதம். ஆழமாய் அனைத்தையும் நமக்கு எடுத்து வைத்தார்கள். இது ஒரு நீண்ட நிலையில் பயன்படுத்தார். 150 கடினம்தான் கடவுள் துணை கொண்டதை சரியாக வெளிப்படுத்தியிருக்கிறார். நான் வாழ்த்துகிறேன். பிறந்த நாளுக்கான சார்ஸ் பெற்றார். Kenneth States Joseph, தயாளனை குமார், ரெவிட்டா ஜான், ஜோனத்தான் ஸ்டீஃபன், குணசேகர், ரெஜினா, அருண் ஜார்ஜ், லெஸ்லி செல்வதாஸ், சாரா இளவரசி, தேவ கிருஷ்ணா, பிரகாஷ். திருமண நாளை கடவுள் திருப்பதி இந்துமதிகள் இவர்கள் அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து அடியெடுத்து வைப்பது புத்தியாட்டத்தை வழிநடத்துவாராக. அவர் எழுதுவோம். தாவீதின் மன்றாட்டை செலுத்தச் சொல்வோம். स्तोत्री என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். தந்தையின் வாய்ந்த தூய அவர் வாசவர் இந்த தியானத்தை எடுத்துக்கொண்டு எழுதி கொடுக்க சொல்லி ஒவ்வொரு நாளும் கொடுக்கிறேன். இன்னும் பலர் எழுதி கொடுக்கவில்லை. எனவே ஓரிரு நாட்களுக்குள்ளாக நீங்கள் அதை எழுதி கொடுக்கிறீர்கள். எடுத்து
எழுதி கொடுக்கும்படியாக நினைக்கிறேன். இந்த தியானத்தின் பிறகுகளிலே காலை சற்று ஆயத்தமாக பெற்றுச் செல்வதாக நினைக்கிறேன்.